ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தோசை வித்து தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முடி தேங்காய் இந்த மாதிரி சில்லு எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், அப்புறம் 4 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிப்புக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக சட்னிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு உடச்ச கடலையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் சட்னி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தாளித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகுளுந்த பருப்பு நம்ம போட்டுடலாம். நல்லா கடுகுளுந்த பருப்பு பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேணுன்னா நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். 4 சோம்பு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க சட்னியில் நம்ம தாளித்ததை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். இது டக்குன்னு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ரெண்டையுமே பண்ணிடலாம். நமக்கு கிடைக்காச்சும் சமையல் பண்ண கஷ்டமாக இருக்குது, போர் அடிக்குது, அந்த மாதிரி தான் ஈஸியாக இது மாதிரி பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய சமையல் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching. Subscribe our channel.